ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 18ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோ ரோஸை அவங்க அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக நைட்டே அனுப்பி வச்சுருந்துருப்பாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போனவங்க அவங்க தம்பிக்கு கால் பண்ணி இப்போயே நீ வீட்டை காலி பண்ணிடு, வின் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவனும் அங்கே பேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த சைடு நைட் டியூட்டி பார்த்ததுக்கு அப்புறமும் பகலில் கோன் கூட ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே ஆஃபீஸில் ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக இந்த வின் என்ன பண்ணியிருப்பான்னா மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்பி வச்சுருந்துருப்பான். அதெல்லாம் படிச்சுட்டு ஏதோ உண்மையான பொண்டாட்டிக்கு அனுப்பி வச்ச மாதிரி அனுப்பியிருப்பான் இல்லையா மெசேஜ் எல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கே கொஞ்சம் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் அனுப்பு, அதுவும் உங்களுக்காக என்னால் டைம் ஒதுக்கவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிடுன்னு சொல்லுவோம். அவங்களும் ஏதோ ஒன்று அனுப்பியிருப்பாங்க. அதாவது நம்ம இனிமேல் பேங்காக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதில் அந்த வின் டவுட் ஆகிட்டு அவங்க அம்மாவை ஏதோ பண்ணுறதுக்காக யாருக்கோ கால் பண்ணி ஏதோ ஒரு வேலை கொடுத்துருப்பான். இந்த எபிசோடில் வாடி என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாவை கோவத்தோடு வந்து பார்க்குறா. அவங்க அப்பாவை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்க, எதுவும் சாப்பிட்றியா, ஏதோ உனக்கு வேணுமான்னு கேட்டுட்ருக்காரு. அவர் ஹோட்டலில் உட்காந்து தான் ஒயின் குடிச்சிட்டு இருப்பாரு. அதனால் அவகிட்டையும் கேட்க அவள் எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த கோனை பார்த்தீங்களா, 2 நாளாக என்கிட்ட பேசவே இல்லை. அன்னைக்கு அவன் தங்கச்சியை விட்டுட்டாங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறான், கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு கோவப்பட. ஆமாம், அவன் சொன்னான் இல்லையா அவன் தங்கச்சியை பார்த்துக்க சொல்லி, நீ விட்டுட்டல்ல. அவன் ஏற்கனவே இப்போ வேற ரொம்ப டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அப்பா வேற அட்மிட் ஆகிருக்காரு, அவரை வேற பார்த்துக்கணும். அவன் தங்கச்சிக்கும் அடிபட்டிருக்க, அதையும் பார்த்துக்கணும்ல. அதனால தான் டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருப்பான். உன் ஃபோனையும் கவனிச்சிருக்க மாட்டான். நீ எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டுருக்க? இல்லைப்பா, அவங்க பிரதர் சிஸ்டர் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னவோ இவங்க வேற மாதிரி நடந்துக்கிறாங்களோன்னு தோணுது. என்ன முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாத. அவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க, அவங்கள பற்றி அப்படி பேசுவங்கிறதுக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அப்படி நடந்துக்கிறதே இல்லை. இந்த கோன் அந்த மோன் மேலே எவ்வளோ இதாக இருக்கான்னு தெரியுமா? அவங்க பழகிறத பார்த்தாவே எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. என்னை நம்புங்கப்பா, அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, உனக்கு அறிவே இல்லையா, எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு அவங்க அப்பா கோவப்படுவோம். அவன் என்ன பண்ணிடுறா, கோவப்பட்டுக்கிட்டு கிளம்பிடுறா அங்கேருந்து. இங்கே ஆஃபீஸில் ரோஸ் அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்லீவ்லெஸ் இல்லாத ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களா. அவங்களுக்கு ரொம்ப குளிர் அடிக்கும், கையிலேயே தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு கோனு அவனுடைய கோட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, போட்டுக்கு எதுக்காக ஸ்லீவ்லெஸ் இல்லாத ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த, கோட்டாவது போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ஆஃபீஸ் தான் கோல்டாக இருக்கும், ஏர் கண்டிஷன் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, வேணும்னே இந்த மாதிரி பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மோனும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கோட்டை ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்துட்டு, எனக்கு ஓகே, எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கவும் அவர் அதை வாங்கிட்டு மேலே போற்றி விட்டுட்டு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் உன் மேலே அக்கறைப்பட்டு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா? நான்லாம் அக்கறைப்பட கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா உன்னை நினச்சி கவலைப்படுறாரு இல்லையா, அதுக்காக தான் அதை போட சொன்னேன். ஒழுங்காக போட்டுக்குன்னு சொல்லவும் அவங்களும் அதை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. உடனே கோன் இருந்துட்டு, நீ மட்டும் அந்த வின் சொன்ன வேலைக்காக ஒத்துக்காத இருந்து வேற ஒரு பொண்ணை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீன்னா இந்நேரத்துக்கு எங்கள் வீட்டு மருமகளாக இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி பேச, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணம் இல்லைன்னு சொல்லுவாங்களா. நீ உண்மையை தான் சொல்கிறியா? எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணலை. எனக்கு தெரியும் உனக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. நான் உன்னை என் தங்கச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு என்னைய ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு திரும்பவும் உடனே ரோஸ் இருந்துட்டு, ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான், உங்கள் கூட இருக்கக்குள்ள நீங்கள் எனக்கு ரொம்ப குட் ஃபீலிங் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாத அன்னைக்கு என்னோட லைஃப்பையே சேவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எனக்கு காட்டுற லவ், உங்கள் அம்மா என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க, அது எல்லாமே நான் உங்கள் கூட பிறந்த தங்கச்சின்னு நினச்சிக்கிட்டு என் மேலே பாசம் காட்டுறாங்களா, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான். அப்போல்லாம் நீங்கள் மோன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு காட்டுற பாசத்தை பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போனா ஏன் என் ஃபேமிலியை பொய் சொல்லி ஏமாத்தினேன்? என்ன என் ஃபேமிலியை எல்லாரும் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இந்த மாதிரி பொய் சொல்லுவேன், நான் அதை நம்பணுமான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கிஸ் பண்ணுவானா, ஓங்கி பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அடித்ததுக்கப்புறம் விலகின உடனே திரும்பவும் என்ன பண்ணிடுறான்னா திரும்பவும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவும், அந்த சமயத்தில் நல்ல வேலையாக வாடி வந்துடுறா. வாடி வந்து பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு, இங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தானே, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நான் ஏற்கனவே டவுட் பட்டது தான் அப்படிங்க.
கோன் இருந்துட்டு நீ சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துட்டு தப்பாக நினச்சிக்காதுன்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் பாருங்களேன். ஆனால் வாடிக்கு முழுசுமே நம்ம ரோஸ் மேலே தான் கோபம் அதிகமாக இருக்குது. அதனால் ரோஸை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறா. நீ மற்ற பசங்களை செடியூஸ் பண்ணுன சரி, இப்போ உன் அண்ணனையே செடியூஸ் பண்ணி வச்சிருக்கியா? சீ, நீ இவ்வளோ கேவலமான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவாளா. கோன் இருந்துட்டு வாடி, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்ட, தப்பாக நினைக்காதன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வருவான். அப்புறம் அது போகிற பொண்ணையும் பிடிச்சி வச்சுட்டு நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காத, நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கலை, தப்பாக நினைக்காதன்னு சொல்லவும் அந்த பொண்ணு நம்புமா. முன்னாடியே பார்த்துட்டு அந்த பொண்ணு நம்பவே இல்லை. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அவள் என்னுடைய தங்கச்சி, என் தங்கச்சியை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னல. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ இது என்ன தங்கச்சி லவ்வா அப்படின்ட்டு செம்மையாக திட்டி விட்டுறா. அவனும் இவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. இங்கேருந்து பேசுகிறத விட நம்ம போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு, ரோஸ்கிட்டையும் எனக்கு மீட்டிங் இருக்குது, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, எங்கேயும் எனக்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே உட்காந்துருக்கணும் நான் வர வரைக்கும்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறான். கோன் வெளியே போனதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ண. அப்போ தம்பி தான் அட்டன் பண்ணுறான். என்னாச்சு, எதுக்காக அம்மா கால் பண்ணாங்கன்னு கேட்குறதுக்கு, அம்மா இங்கேருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் கிளம்ப முடியும்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் சொல்கிறதுக்கு, எப்படியோ சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்புங்க, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கோன் அப்பாவுக்கு அவங்க ஒய்ஃப் சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. ஆனால் அவர் ஏதோ யோசனையில் வேண்டாம் வேண்டான்னுக்கிட்டே இருக்காரு. ஏன் என்னாச்சு, எதனால் யோசிச்சுக்கிட்டே சாப்பிட கூட மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்குறதுக்கு, உனக்கு என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கல்ல, அவளை மாதிரியே நம்ம மோனும் இருக்காளான்னு தோணுதான்னு கேட்குறதுக்கு, அப்படிலாம் இல்லை, மோன் உண்மையாலுமே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறா, நான் கூட வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன், எங்கே அவங்க அம்மா மாதிரியே இருப்பாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பயந்து போயிருந்தேன், என்னெல்லாம் எங்கே மதிப்பாளோ மதிக்க மாட்டாளோ, என்கிட்ட பாசமாக பேச மாட்டாளோன்னு பயந்து தான் இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு அப்படி இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கா, என்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா. உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே வந்திருக்கிற பொண்ணு நம்ம மோனே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு இப்படியா இருந்தா அவகிட்ட வளர்கிற பொண்ணு இப்படியா இருக்கும், இந்த பொண்ணு எந்த அளவுக்கு கைண்டடாக நடந்துக்கிறான்னு பாரு அப்படின்ட்டு பேச்சையே மாற்றி விட்டுடுறாரு. அவங்களும் இதுக்காக தான் இப்படி சொல்கிறீங்களா, நம்ம மோன் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை பற்றி இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசிடாதீங்கன்னு சொல்லுவாங்களா. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் லாயர் அனுப்பி வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ கூட அவங்க வரமாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாயர் இருந்துட்டு பில்லியன் கணக்கில் அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்தாங்க அப்படின்ட்டு, இவங்க சொத்துக்காக தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், உடனே கோன் அம்மா இருந்துட்டு, அப்படிலாம் இல்லை, மோன் ரொம்ப நல்ல பொண்ணு, அவகிட்ட நீங்கள் ஒரு நெக்லஸ் கொடுத்துருந்தீங்களே, அந்த நெக்லஸ் கூட ரிட்டர்ன் பண்ணிட்டா, அவள் அதை எடுத்துக்கவே இல்லை, அது இல்லாத வின் கம்பெனியில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு கூட உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன்ட்டா. கோன் கூட எவ்வளவோ சொல்லியிருக்கான், நீ அப்பா கிட்ட ஹெல்ப் கேளு, அவர் உனக்காக செய்வார்னு சொல்லியிருக்கான், ஆனால் அவள் இப்போ வரைக்குமே உங்ககிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்டதே இல்லையே, நீங்கள் எழுதி வைக்கிறாங்கிற சொத்து கூட வேணான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளை போய் இப்படி தப்பாக மீன் பண்ணி பேசுகிறீங்களேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. அப்போனா அவள் எதுக்காக இங்கே வந்தா, அவள் என்கிட்டேருந்து என்னதான் எதிர்பார்க்குறா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே ஆஃபீஸில் நம்ம ரோஸ் மட்டும் தனியாக இருப்பாங்களா. அப்போ கோனோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, மோன் உங்களை மாஸ்டர் பார்க்கணுமோ, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்ருக்காரு, உங்களுக்காக கார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போங்கன்னு சொல்லவும் அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு கொஞ்ச நேரத்துலேயே கோன் அங்கே வந்து பார்க்கவும் அங்கே ரோஸ் இருக்க மாட்டாங்களா. உடனே அவனுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எங்கே ரோஸை காணோன்னு கேட்குறதுக்கு, அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து மாஸ்டர் கால் பண்ணியிருந்தாரு வர சொல்லி, அதனால் அங்கே போயிருக்காங்கன்னு சொல்லவும் இவன் பறந்து அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹாஸ்பிட்டலில் ரோஸ்க்கு ஒரு ரிஜிஸ்டர் வந்து சொத்து பத்திரத்தெல்லாம் கொடுத்து சிக்னேச்சர் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு, முதல்ல அது என்னன்னு தெரியாது தான் வாங்கியிருப்பாங்க, அதை வாங்கி பார்த்துட்டு, அப்பா இது என்னது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, நீ என்னோட பொண்ணு, உனக்காக நான் கொஞ்சம் சொத்து எழுதி வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அப்பா இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா. ஏம்மா அப்படி சொல்கிற, நீ என் பொண்ணு இல்லையா, நான் உனக்காக ஏதாவது செஞ்சாகணும் இல்லையா, அதுக்காக தான் கொடுக்குறேன், வாங்கிக்க, சைன் பண்ணுன்னு கேட்குறாரு.
அப்பா நான் என்னைக்குமே உங்கள் பொண்ணு தான். இதில் சொத்து பத்திரத்தில் சைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு இல்லை. நான் எப்பவுமே உங்கள் பொண்ணு தான்ப்பா. அதனால் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த விண்ணும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அவங்க அப்பாவும் சைன் போடு சைன் போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வெளியே அந்த நேரத்தில் கோணம் அங்கேருந்து வந்துடுறான். அவங்க அம்மாவும் எதுவும் சொல்லாமல் மெதுவாக அங்கேருந்து கிளம்பி வெளியே வருவாங்களா. கோனை பார்த்த உடனே உள்ளே போகிறவனை இங்கே நில்லு போகாத, உங்கள் அப்பா சொத்து பத்திரத்தில் சைன் போட சொல்லிக்கிட்டு இருக்காரு, மோன் போட மாட்டேங்கிறா, இங்கே இருன்னு சொல்லவும் சொத்து பத்திரத்தில் சைன் போட சொல்கிறாருன்ன உடனே கோனுக்கு ஷாக் ஆகிடுது. இல்லைம்மா நானும் உள்ளே போகிறேன்ட்டு போவேனா, அவளே சைன் பண்ண மாட்டேங்கிறா, நீ எதுக்காக உள்ளே போகாதன்னு சொல்லி தடுத்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. எனக்கே ஒன்றும் புரியல கோன், ஏன் இவ சைன் பண்ண மாட்டேங்கிறா? சைன் பண்ணாலே இவளுக்கு தானே சொத்து கிடைக்கும், இவளுக்கு தானே பெனிஃபிட்டு. ஆனால் சைன் பண்ணவே மாட்டேங்கிறா, என்னாச்சுன்னே தெரியல. எனக்கு என்னவோ அப்பாவோட சர்ஜரிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறா, அவர்கிட்ட ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கான்ட்டு கோன்கிட்ட ரோஸை பற்றி நல்லபடியாகவே அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே லிஃப்டில் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ரோஸா அங்கே வந்துடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் போகிறதால இவங்க ஒதுங்கி தள்ளி நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லிஃப்டில் போகக்குள்ள தான் அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது, நம்ம அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறத பற்றி சொல்லலைங்க. அப்பா அம்மா நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் லாபியில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோன் அங்கே வராரா. இந்த சமயத்தில் இன்னொரு லிஃப்டில் இவர் ஒரு லிஃப்டில் இருந்து இறங்குவார், இன்னொரு லிஃப்டில் இவங்க போயிடுறாங்க, ரோஸ் போயிடுறாங்க. கோனும் அவங்க அப்பா அட்மிட் பண்ணி இருக்கிற ரூமுக்கு வந்து பார்த்துட்டு எங்கே மோன்னு கேட்கறதுக்கு அவங்க இப்போ இங்கே இல்லையே, அவங்க அப்பயே கிளம்பிட்டாங்களேன்னு அந்த நர்ஸ் பொண்ணு சொல்லுவோம். எப்போ போனா எங்கே போனான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே அப்பாவை பார்த்துக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். லிஃப்ட்டுக்கிட்ட உடையறக்குள்ள லிஃப்ட்டு திறக்குமா. அந்த சமயத்தில் ரோஸும் அங்கே உள்ளே இருந்து தான் வெளியே வராங்க. 2 பேருமே மோதிக்கிறாங்க. பயந்து போயிட்டு ரோஸ் கத்தவும், என்னாச்சு நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன், கால் பண்ணியிருந்தீங்களாட்டுக்கே, எதுக்காகன்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஒன்றும் இல்லை. ஆமாம் நீ எங்கேயோ ஓடி போயிட்டியோன்னு நினச்சிக்கிட்டு தான் கால் பண்ணியிருந்தேன்னு சொல்லுவாரா. நான் ஸ்நாக்ஸ் வாங்க தான் போனேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு போக பார்க்க உடனே கையை வச்சு கோன் மறைச்சிக்கிறாரு. எங்கே போகிற, ரொம்ப நல்லவ மாதிரியே நடிக்காத, நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை செய்யவே மாட்டேங்கிறியே, ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்க, நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ மோன் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுமே, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடிக்கிறேங்கிறதுக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட நடிக்கணும், அதான் நான் மோன் இல்லைங்கிறது உனக்கு தெரியுமே, நான் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லையே, என்ன இந்த மாதிரிலாம் நல்லவ மாதிரி நடிச்சின்னா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா, நீ எதையும் பாசிட்டிவாகவே யோசிக்க மாட்டியா, எல்லாமே இந்த மாதிரி உல்டா சுல்டாவாக தான் யோசிப்பியா, நான் எதுக்காக அந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிக்கணும், நீ அந்த மாதிரி இல்லையே. சரி நீ எப்படி வேணாலும் யோசிச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் ஏற்கனவே நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், என்னை போக விடுன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா. கோன்னு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, எங்கள் அப்பா மட்டும் முதல்ல சரியாகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு நரகம்னா என்னங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ரோஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. கோன் அப்பாவுக்கு இவங்க மோன் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் இருந்தாலும் இவங்க காட்டுற பாசத்தில் அவருக்கு இவங்களை என்ன செய்யறதுனே ஒன்றும் புரியல. எதுக்காக இந்த மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஏன் என்னங்கிறதே ஒன்றும் புரியாத யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல் இந்த கோணம் உனக்கு நரகத்தை காட்டுறேன்னு சொல்லியிருக்கான். என்ன பண்ண போகிறான், என்ன பண்ண காத்திருக்கான்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.